எம்ஏ சிதம்பரனா ஸ்டேடியம் சேப்பாக்கம் எல்லாருக்குமே தெரியும். சேப்பாக்கம் ஸ்டேடியம் அப்படின்னா வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். பட் இந்த ஸ்டேடியத்து பின்னாடி இருக்க வரலாறு, இந்த பர்டிகுலர் பர்சனோட வரலாறு, இன்றைக்கி அவரோட பிறந்த நாள், அவர் எந்தெந்த ஃபீல்டில் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி 2000 நம்ம கிட்டேருந்து மறைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜேர்னி. பட் உங்களுக்காக நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, அண்ணாமலை செட்டியார் இவரோட அப்பா, அவரோட கடைசி பையன் தான் இவர். அவங்க அப்பா வந்து செட்டிநாடு சைடில் ஒரு மிகப்பெரிய ராஜா. இருந்தாலும் தான் வந்து படித்து நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட ஃபீல்ட்ஸை லேர்ன் பண்ணி நிறைய ஃபீல்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கார். 1946 தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற இவர் மும்பை ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே பிரசிடெண்ட்டாக வர்றாரு. அடுத்தது வந்து சவுத் சைடில் ஸ்பிக் அப்படின்ற ஒரு முக்கியமான அமைப்பை வந்து உருவாக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது இது 2 ஃபீல்டு முடிஞ்சிச்சா. அதுக்கு அடுத்தது 1955 மெட்ராஸ் மேயராக இருக்கார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1951 57 வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் இந்தியன் சேம்பர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ஃபீல்டு, இது 4வது ஒரு ஃபீல்டில் வந்து பிரசிடெண்ட்டாக பதவி வகிக்கிறாரு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேடியத்துக்கான ஒரு அடிக்கலாக 1956 வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. பிசிசிஐயில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரசிடென்ட் ஆகிறது இல்லை வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது தெரியும். பட் அப்போவே ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் 1960, 61, 62, 63 டைரக்டாக பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ட்ரெஷரர் ஆஃப் பிசிசிஐயாக இருந்திருக்காரு. ஸோ எல்லா நடப்பு பங்கு எவ்வளோ வந்து காசு வருது போகுது, ஏன்னா பிசிசிஐன்றது ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன், என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே இவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட ஹெட்டாக வந்து கிட்டத்தட்ட 32 வருஷம் வந்து பதவி வகிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஆல் இண்டியா லான் டென்னிஸ் அசோசியேஷன் 1963 66 வரைக்கும் அதுக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காருங்க. எத்தனை ஃபீல்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, கடைசியாக டிஎன்சிஏ அண்ட் எம்சிசி சேப்பாக்கில் அவர் வந்து 1980 சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை கட்டி முடிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் பேசி, டிஎன்சிஏக்கும் எம்சிசிக்கும் நடுவில் பேசி ஒரு பெரிய ஸ்டேடியத்தை உருவாக்குனாரு. அதுதான் சேப்பாக்கம் ஸ்டேடியம். இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 45+ இயர்ஸை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இவரோட ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டால் தான் சென்னைக்கு, அதுவும் சேப்பாக்கத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கிடச்சிது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். உங்களோட ஒரு சின்ன ஜேர்னியை தான் எடுத்து என்னால் ஹின்ஸாக பேச முடியுது, அதுவே இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.